ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டருக்காக மட்டன் மசாலா தயாரிச்சிட்ருக்கோம். மட்டன் மசாலாக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம பிரியாணி கடைக்காக, இது தள்ளுவண்டி கடைக்காக பிரியாணி பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் மசாலா 3 கிலோ கேட்டிருக்காங்க, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பிரியாணி மசாலாவும் 1/4 கிலோ பண்ணி நான் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா 4 பேர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டோம். நாங்கள் அப்பப்போ வந்து அரைச்சிக்கிறோம். இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்குறோம். நீங்கள் மசாலா தேவைப்படும் போது கீழே இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஒரு அக்கா பிரியாணி மசாலாவுக்கு நீங்கள் ஏன் கருவேப்பிலை போடுறேன்னு கேட்டாங்க. அவங்க நாங்கள் சொல்லியிருந்தோம், ஹெல்த்திக்காக நாங்கள் சொல்கிறோம். ஹெல்த்தியாக இருக்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, கருவேப்பிலை ஏன் பிரியாணி பொடி யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கருவேப்பிலை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹெல்த்திக்காக யூஸ் பண்ணுறோம். அதை எந்த காரணமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி கொடுக்குறோம். உங்களுக்கு எப்போ எந்த மசாலா வேணும்னாலும் 1 கிலோ 1/2 கிலோ இது மாதிரி கேட்டால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வறுத்து அரைச்சி கொடுப்போம். ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்க மாட்டோம். எங்கள் கடைக்கே வேணும்னா கூட நாங்கள் 1 மாதத்துக்கு ஒருக்கா அரைச்சிக்குவோம், இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா கூட அரைச்சிக்குவோம். ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்போம். உங்களுக்கு ஏதாவது மசாலா தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட சாம்பார் பொடி, ரசப்பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லா மசாலாவும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மசாலா தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எங்கள் தள்ளுவண்டி கடையை நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். நாங்கள் என்னென்ன ஐட்டம் தயாரிக்கிறோங்கிறது உங்கள்கிட்ட வீடியோவை போடுறோம். அதாவது எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி மசாலா ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் 1 கிலோ கேட்டாங்க, அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாம்பார் மசாலா நான் உங்கள்கிட்ட காட்டாமட்டுக்கிறேன், அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இது ஹோட்டல்லையும் ஒரு கொரியர் அனுப்பணும். அப்புறம் இது நம்ம கடைக்கு தள்ளுவண்டி கடைக்கு வேணும். அப்புறம் 3 1/4 கிலோ பாக்கெட் கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் அரைச்சி எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் பேக் பண்ணிக்கலாம். கடைக்கு வேணும் அப்புறமா அரைச்சிக்கலாம். 3 1/4 கிலோ இருக்கும்போது இது 3/4 கிலோ தான் வந்திருக்குது, பார்சல்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம கடைக்கு அப்புறமா மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொரியர் அனுப்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மசாலா நாங்கள் கடை வச்சுருக்கோங்களா, அதுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மசாலா பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், சாம்பாருக்கு எல்லாமே நாங்கள் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இதே மசாலா தான். கடைக்காக இருந்தாலும் சரி, நாங்கள் வெளியே இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் அரைச்சி தரோம். எங்கள் கடையில் சாப்பிட்ற எல்லாருமே வீட்டு சமையல் மாதிரி இருக்குது அக்கா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு மசாலாவும் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் நாங்கள் அது போக கொரியர் அனுப்புகிறதும், லோக்கல்லே கொடுத்துட்டு கொரியரும் அனுப்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது மசாலா தேவைப்படும் போது கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.